Hey guys, I'm here Devika Jodhimani. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட சிஸ்டருக்கு இன்னும் 2 டேஸில் மேரேஜ் ஆகுது. ஐம் பிளான் டு சே தட் அதுக்காக என்னென்ன மேக்கப்பு எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் அண்ட் இஃப் யூ வாண்ட் மை லைஃப் ஸ்டைல் யூ சப்ஸ்கிரைப் நவ் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க வீடியோவுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். If you have the siblings, you know that the feeling. உங்களோட சிப்ளிங்ஸ் இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு மேரேஜ் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ்லாம் உணர முடியும். உங்கள் அக்காக்கோ இல்லை அண்ணனுக்கோ கல்யாணம் ஆயிருக்கு, தங்கச்சிக்கு அப்படின்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத. இந்த சாரீ எடுக்கும்போது வந்து நான் போவே இல்லை, கல்யாணத்துக்கு நான் போடுற சாரீ எடுக்கும்போது நான் போவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு லைட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஐ எம் ஷுர் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு லைட் கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லைட் கலரும் எடுத்தாச்சு, எனக்கு பிடிச்சும் இருந்துச்சு. நான் காட்டுறேன். இதுதான் இதுக்கு வந்து இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல். இதுக்கு வந்து நான் பின்னாடி வந்து ஓப்பன் வச்சுருக்கோம். அதை நான் வந்து கல்யாணத்தப்போ நான் ரிவீல் பண்ணுறேன் அந்த விளாகில் எல்லாத்துலேயுமே என்னோடய சாரியை. இது வந்து பிங்க் வித் க்ரீன் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, டபுள் ஷேடு மாறிக்க இருந்துச்சு. இது வந்து நாச்சியாரில் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இதுவும் இன்னொன்று வந்து தாவணி எடுத்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை தாவணி எடுக்கணும். நானும் எங்கள் அம்மா அலோட் பண்ணவே இல்லை தாவணி எடுக்க. ஃபைனலாக மண்டே கழுவி தாவணி எடுத்தாச்சா. மேக்கப்புக்குள்ளே போகலாம். நான் வந்து தாவணியை வந்து அந்த வீடியோவில் அடுத்தடுத்து போடும்போது அதில் நான் வந்து போட்டு காட்டுறேன். மேக்கப்புக்கு வந்து எல்லாருமே வந்து கட்டப்பையிலே எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. மேக்கப்புக்கு வந்து நான் இந்த குட்டி பேக், இந்த குட்டி பேக்கில் தான் என்னென்ன கொண்டு போகிறேன், மேக்கப் போட போகிறேன் அப்படின்றது இது பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்காக நான் என்ன மேக்கப் போட்டேன் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டிருக்கேன், ஐலைனர் போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டிருக்கேன். இந்த 3 இது தான். ஏன்னா நம்ம வந்து எதுவுமே மேக்கப் கிட் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் போடாட்டியுமே சன்ஸ்க்ரீனும் லிப்ஸ்டிக்கு ஐலைனர் இந்த 3மே போட்டாவே நம்மளோட ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணும். இஃப் யூ ஹேவ் த ப்ளஷ் நீங்கள் வந்து ப்ளஷ்ஷும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ப்ளஷ் இல்லை அப்படின்றப்ப லிப்ஸ்டிக்கே லைட்டாக இங்கே வந்து இது பண்ணிங்கன்னா ப்ளஷ் மாதிரி ஆயிரும். ரெக்வஸ்ட். இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இது போடணும்னு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த இதை போட்டுக்கிட்டே நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். அம்மந்து எறிகிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ இது ஸ்க்ரிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். என்னோடய மாய்ஸ்சரைசரும் தீந்துருச்சு, கிளென்சரும் தீந்துருச்சு. அதனால் அது ரெண்டுமே என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. அதனால் நான் இந்த விட்டமின் சி பீங்கா பாட்டில் விட்டமின் சி சீரம் இதுவுமே தீரப்போகுது. ஆனால் இது எனக்கு நான் இது வந்து நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் இனிமேல் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டுமே இதுதான் பேசிக்காக நான் போட போகிறது. ஃபவுண்டேஷன், கிளென்சர், செட்டிங் பவுடர்னு சொல்லிக்கலாம், காம்பேக்ட் பவுடர்னு சொல்லிக்கலாம். காம்பேக்ட் பவுடர், செட்டிங் பவுடர் இது எல்லாமே 3மே தான். சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இதுதான் போட போகிறேன். ஃபவுண்டேஷன் போடுவேன், கிளென்சர் போடுவேன், சரி காம்பேக்ட் பவுடர் போடுவேன். இது 3மே இருக்கும். அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து சீரம். கண்டிஷ்னர் நான் யூஸ் பண்ணதில்லை. சீரம் இதுவுமே நான் தீபாவளி அப்போ வாங்கி இவ்வளோ தான் தீர்த்துருக்கேன் இத்தனை மாதத்தில். நான் இதுவுமே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் போட்டுருவேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இதுதான் மஸ்ட்டு. என் மூஞ்சியில் எது இல்லாமல் கூட இருக்கும், ஆனால் இது இல்லாமல் இருக்காது. அந்தளவு எனக்கு பிடிக்கும். ஆனால் காலேஜ் போகும்போதே நான் போட்டு போக மாட்டேன், சில நேரம் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் லிக்விட் லிப்ஸ்டிக் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல அந்த லிப்ஸ்டிக் ஒன்று. ஏன்னா இது வந்து ப்ரௌன் ஷேடு மாதிரி, மெரூன் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஷேடு வந்து மேட் இது லிப்ஸ்டிக்கு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டும் சேர்த்து இது வந்து நான் சில நேரம் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இது ரெண்டும் சேர்த்து நான் வச்சுப்பேன் எதுக்கும். அதுக்கப்புறம் ஐலைனர். இது வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க பர்த்டேக்கு. ஹாவ் த சிஸ்டர், யூ நோ த ஃபீலிங்ஸ். நம்மளோடது அவங்களுக்கு கிடைக்காது, ஆனால் அவங்களோடது எல்லாமே நமக்கு கிடைக்கும்.
அது என்னதான் நமக்கு ஒரு இதாகவே இருந்தாலும் ஆனால் நமக்குன்னு எதுவுமே கிடைக்காது புதுசாக. அவங்க யூஸ் பண்ணது அவங்க யூஸ் பண்ணாதான் தான் கிடைக்கும். அந்த ஒரு ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது சின்ன பிள்ளையிலேருந்து. அந்த பிள்ளை 1 வயசு ஆகிட்டு நான் பிறந்ததுக்குன்னா அந்த பிள்ளை உள்ள ட்ரெஸ் எல்லாத்தையும் என்கிட்ட போடுவாங்க. எனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எதுனாலுமே அப்படி தான். அந்த மாதிரி இந்த பேக் எனக்கு அமைஞ்சிருக்கு. கொடுக்கல, எடுத்துட்டேன், திருடிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நான் பண்ணேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. இந்த மாதிரி சில கிளாஸ்னால் சொல்லுவாங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்னால் கம்ப்யூட்டர் கிளாஸ் போங்க, ஜுவல்லரி கிளாஸ்னால் ஜுவல்லரி கிளாஸ் போங்கன்னு. அப்போ வந்து 3 செட்டு இருந்துச்சு. க்ரீன் இருந்துச்சு, இன்னொன்று வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்க்க அழகாக இல்லை, ஆனால் அதை கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ நான் ஏங்கினேன் இது எடுக்கலையே அப்படின்னு. நான் ஒயிட் வேணும்னு கேட்டுட்டேன். இதுதான் வந்து நான் வந்து தாவணிக்கு போட போகிறேன். இதில் வந்து ஒரு முத்து மட்டும் போயிடுச்சு. ஆனால் நான் இதை ஒரு தடவை கூட போட்டதே கிடையாது. எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு தான் போடணுன்னு இருக்குது. நான் 8th பண்ணது. இது எல்லாமே நானே மேக் பண்ணேன், கோர்த்தது எல்லாமே நரம்பில். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து இன்னும் 1 இயர் இருக்குது எக்ஸ்பைரி டேட்டு. அந்த 1 இயர்க்குள்ளே இது எல்லாத்தையும் தீர்க்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வருது. இருந்தாலும் இந்த இதை லைட்டாக மட்டும் என் கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு என்னோடய மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நாளை கழிச்சு. தேங்க்யூ. I hope you are all supporting me